என் மண் என் மக்கள் என் மண் என் மக்கள் என் மண் என் மக்கள். பத்தாண்டுகளாக மோடி அவர்களை பொறுத்தவரை 4 ஜாதிகளை மட்டும்தான் நம்புறாரு. தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதியும் பாத்தீங்கன்னா ஜாதி அரசியல் பண்றாங்க. மோடி அவர்களை பொறுத்தவரை 4 ஜாதி தான். ஏழை ஜாதி, பெண்கள் ஜாதி, இளைஞர் ஜாதி, விவசாயிகள் ஜாதி. இந்த 4 பேர் மட்டும்தான் நம்முடைய ஆட்சி. 4 பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். ஒருவரும் கூட வாழ்வியலை மேம்பட வேண்டும். விவசாயிகளுக்கு உங்களுக்கு தெரியும், விவசாய பெருமக்களுக்கு 2014 பிறகுதான் வருடத்திற்கு 6000 ரூபாய் வங்கி கணக்குக்கு 6000 ரூபாய் வருடத்திற்கு மோடியை அனுப்புகிறார். இந்த மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 80,913 விவசாயிகள் இதுவரை 30,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. இதுவரை 30,000 ரூபாய் வருடத்திற்கு 6000 ரூபாய் 15 தவணையில தவணைக்கு 2000 30,000 ரூபாய் விவசாயிகளுடைய சிறு குறு விவசாயிகளுடைய வங்கி கணக்கு வந்து 100% நம்ம பணம் கொடுத்தோம். 10 வருஷமா 60,000 கோடி பணம் கொடுத்தோம். இன்னைக்கு மாநில அரசு தான் உங்களுக்கு எவ்வளவு வேலை வர வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். எங்களுடைய பஞ்சாயத்து தலைவர் தீர்மானிக்கிறாங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே உங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா. நாம் இவ்வளவு பணம் கொடுத்தோம், 60,000 கோடி ரூபாய் பணம் கொடுத்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் உங்களுடைய சம்பளம் 284 ரூபாய் ஆச்சு. அதை 319 உயர்த்தி இருக்கின்றோம். 319 நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் மோடியை அனுப்பக்கூடிய பணம் சரியான முறையில் கீழே வருதா, சம்பளம் சரியா கொடுக்கிறாங்க எங்களுக்கு அப்பதான் தெரியும். மோடி ஐயா குடும்பம்னா நம்ம எல்லோரும் மோடி ஐயாவுடைய குடும்பம். ஏழை மக்கள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், கிராமத்து மக்கள், நாம் எல்லோரும் மோடியினுடைய குடும்பம். ஸ்டாலின் ஐயா குடும்பம் யாருங்க? மகன், மருமகன், அவங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமா, மோடி ஐயாவுடைய குடும்பம் நாம் நன்றாக இருக்க வேண்டுமா என்பதற்காக நடக்கக்கூடிய இந்த தேர்தல் தான் 2024 பாராளுமன்ற தேர்தல். மத்திய அரசு நடத்தக்கூடிய நவோதயா பள்ளி உலக தரம் வாய்ந்த கல்வி இலவசமாக கிராமப்புற மாணவர்களுக்கு இந்தியா முழுவதும் கிடைக்கும். அதனால் நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளருடைய இன்னொரு வாக்குறுதி உங்களுக்கு 2 நவோதயா பள்ளிகளை கரூர் பாராளுமன்ற தொகுதி கொண்டு வருவாங்க. ஐயா, ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு 88,000 செலவாகும். நவோதயா பள்ளியில ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு 88,000 செலவாகும். முழுவதும் மோடியாருடைய பணம், முழுவதும் இலவசம். உலக தரம் வாய்ந்த நவோதயா பள்ளியை கரூர் பாராளுமன்ற தொகுதி கொண்டு வந்து கிராமப்புறத்திலே அற்புதமான கல்வியை கொண்டு வருகின்றோம். அந்த பள்ளி கர்ம வீரர் காமராஜர் ஐயா பள்ளி என்கின்ற பெயரை வைத்து கரூர் பாராளுமன்ற தொகுதியில 2 பள்ளிகளை நம்முடைய செந்தில்நாதன் அவர்கள் கொண்டு வருவார். இதெல்லாம் நாங்கள் கொடுக்கிற வாக்குறுதிங்கம்மா, வாக்குறுதி.